ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேக் இட் டேஸ்டி வித் மீ. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான பச்சை மொச்சை குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கரில் மொச்சை வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 கப் மொச்சையை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட தட்டி வச்ச ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, மொச்சை நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 2 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் வெங்காய வடகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, பொடியாக நறுக்கிற 10 சின்ன வெங்காயம், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி 1 இல்லை 2 தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா தொக்கு பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டை சேர்த்து 1 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சதும் இப்போ இதில் நம்ம வேக வச்ச மொச்சையை சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு சாம்பாரோட கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம குழம்பு எடுத்து ஊற்றும் போது மொச்சை தனியாக, கிரேவி தனியாக இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒன்றா கலந்துருக்கணும். கிரேவி நல்லா வெந்து மொச்சை கிரேவி எல்லாம் ஒன்றா கலந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். இப்போ குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.